ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி சிக்கன் கால்சோன். சிம்பிளாக டின்னருக்கு என்ன செய்யலும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்வோம். 12 கிராம்ஸ் ஈஸ்ட், 2 டீஸ்பூன் சுகர் போட்டு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கொள்கிறேன். ஈஸ்ட்டை ஆக்டிவாக வச்சுக்கிற கேப்புளுக்கு சிக்கன் பிரெஸ்ட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கே பார்த்தா விளங்குது ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிட்டு. இதோட 3 கப்ஸ் ஃப்ளார் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான டோவை ரெடி பண்ணி அதை ரெஸ்ட்டுக்கு வச்சுக்கொள்கிறேன் 30 மினிட்ஸ்க்கு. இந்த சிக்கன் பீசஸை மேரினேட் பண்ணுறதுக்கு சால்ட், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், கரம் மசாலா, கார்லிக் பவுடர் இல்லாதவங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிடும், அண்ட் ஒரு லெமனோட ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அதை ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இந்த கால்சோனுக்கு தேவையான கறியை ரெடி பண்ணுறதுக்காக அனியன் அண்ட் 2 கலரில் கேப்சிகமை நீல வடிவில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கொள்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வாங்க கறியை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் ஆயிலை ஊற்றி ஆயில் ஹீட் ஆகினோன்னு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருந்து சிக்கனை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுவோம்.
சிக்கன் ஹாஃப் குக் ஆகின பிறகு இதில் கட் பண்ணி வச்சுக்கிற அனியன்ஸை ஆட் பண்ணி அதோட கேப்சிகம்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கறி நல்லா வதங்கி வரக்குள்ள விருப்பம்னு சொன்னால் இதில் கொஞ்சம் ஃப்ரோசன் கார்ன்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளும். அவ்வளோதான், கறி ரெடியாக விரிச்சு அடுத்தது நாங்கள் கல்சோன் ரெடி பண்ணுவோம். நாங்கள் செஞ்சு வச்சு இந்த டோம் ரெடியாக விரிச்சு இந்த டோவை நான் 3 பார்ட்டாக செஞ்சு எடுக்கிறேன். அதாவது 3 கல்சோன் எடுக்கிறதுக்காக 3ஆக பிரித்து கொள்கிறேன். ரவுண்டாக மாவை தட்டி கொள்கிறேன். அதில் ஹாஃப் சைடுக்கு கறியை ஃபில் பண்ணி அதோட மொசரெல்லா சீஸும் கொஞ்சம் ஆட் பண்ணி விரும்பினா கொஞ்சம் சாஸும் ஆட் பண்ணி கொள்ளையிலும் ஆட் பண்ணி 2ஆக ஃபால்ட் பண்ணுறேன்னா அவ்வளோதான் ப்ராசஸ். இதை 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தால் சிக்கன் கல்சோன் ரெடி. இந்த ரெசிபியை யாராவது ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.